take a particular community, target them and find fault on them for everything that goes wrong என்றான் ஹிட்லர். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அவர்களையே குறிவையுங்கள், எது தவறாக நடந்தாலும் அவர்கள் தான் காரணம் என்று சொல்லுங்கள். இதுவே நீங்கள் அரசியல் ரீதியாக எடுக்கும் தவறான முடிவுகளுக்கு to hide their inability in governance, உங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உங்களுடைய கையாளாகத்தனத்தை மறைக்க வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அவர்களையே குறிவையுங்கள், எது தவறாக நடந்தாலும் அவர்கள் தான் காரணம் என்று சொல்லுங்கள் என்று அன்றைக்கு ஹிட்லர் சொன்னதைத்தான் இன்றைக்கு நரேந்திர மோடியும் அவருடைய அரசின் அத்தனை பேரும் முஸ்லிம் சமூகத்தை எதிர்த்து, முஸ்லிம்களுடைய சொத்துக்களை குறிவைத்து, முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தளத்தை குறிவைத்து, முஸ்லிம்களுடைய வரலாற்றை குறிவைத்து, முஸ்லிம்களுடைய இடங்களை குறிவைத்து, முஸ்லிம்களுடைய வழிபாட்டை குறிவைத்து, முஸ்லிம்கள் வழிபாடு செய்யும் முறைகளை குறிவைத்து, அனைத்தையும் குறிவைத்து முஸ்லிம்களை தாக்குவதற்கு காரணம் இவர்களுடைய அரசியல் அதிகாரத்தை, இவர்களுடைய தோல்வியை மறைப்பதற்காக என்பதை உலக மக்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில் மூலமாக நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். தன்னுடைய வாழ்நாளின் கடைசி நாள் வரை தன்னுடைய தந்தையாக இருந்தாலும், ஷாஜஹான் தன்னுடைய தந்தையாக இருந்தாலும், அரசு சொத்தில் இருந்து, கஜானாவில் இருந்து, உன்னுடைய மனைவிக்காக நீ அரசு கஜானாவில் இருந்து பொருளாதாரம் எடுத்து தாஜ்மஹாலை கட்டியது தவறு என்று சொல்லி அவரை சிறைபிடித்து அவரை சிறையில் அடைத்த ஒரே நேர்மையான மன்னன் இந்த மண்ணில் வாழ்ந்தான் என்றால் அது அவுரங்கசீப் தான். ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள இந்த வக்ஃபை ஒழித்துவிட வேண்டும் என்கின்ற பகல் கனவோடு கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது ஒன்றிய அரசை கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் we should utilize this as an opportunity to expose union government. ஒன்றிய அரசை பொதுமக்களுக்கு மத்தியிலே அம்பலப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவே இது அமைந்திருக்கிறது. கடந்த முறை சோகமான புல்வாமா தாக்குதல் நடந்தபோது அது முழுக்க முழுக்க பாஜக அரசு தனக்கு சாதகமாக பயன்படுத்தியது. we are winning election at the cost of our soldiers என்று சொன்னார் அப்போதைய கவர்னராக இருந்த, பாஜகவின் கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் சொன்னார். நான் ஜிம் கார்பெட் ஜூல வந்து படப்பிடிப்பிலே போட்டோகிராஃப்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தார். ஜூல நரேந்திர மோடி அவர் அங்க பிஸியா இருந்தாரு. அப்ப போன் பண்ணி சொன்னேன், புல்வாமால இப்படி அட்டாக் ஆயிருச்சுன்னு சொன்னேன். சுப் ரஹோ அப்படின்னு என்ன சொன்னாரு, ஏய் வாய மூடு எதுவும் பேசாத அப்படின்னு என்ன சொன்னாரு அப்படின்னு சத்யபால் மாலிக் சொன்னார். ஆனால் இறந்துவிட்ட 40 சோல்ஜர்ஸ் உடைய உடலுக்கு மேலாக அரசியல் செய்து அதையே தேர்தல் பிரச்சாரமாக வைத்து ஆக்சுவலி he has to be held liable. அவனை வந்து நீ தாண்டா இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி பிடிச்சிருந்திருக்கணும். நியாயமா பார்த்தா 26/11 நடக்கும் பொழுது அன்றைக்கு ஒன்றிய அமைச்சராக இருந்தவரை நீரோ ஆஃப் இந்தியா என்று பாஜக வர்ணித்தது. மும்பையில் அட்டாக் நடக்குது, அதுக்கு காரணம் காங்கிரஸ் தான் என்று சொல்லி அதுக்கு அவர் ராஜினாமா பண்ணார். சிவராஜ் பாட்டீல் ராஜினாமா செய்தார் ஹோம் மினிஸ்ட்ரி. மகாராஷ்டிராவின் முதல்வர் ராஜினாமா செய்தார். மகாராஷ்டிராவின் துணை முதல்வர் ராஜினாமா செய்தார். உலகத்தில் இப்படி ஒரு வெட்கங்கெட்ட பிறவிகள் இருக்கவே முடியாது என்று சொன்னால் அது இவர்கள் தான். இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்துவிட்ட பின்னாலும் சிவந்த கண்ணை காட்டுவேன், ஒரு வழியை செய்வேன். இன்னும் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறான், சங்கிகள் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறான். இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல போர் தொடுத்துக்கிட்டு இருக்குது, போர் நடந்துகிட்டு இருக்கு, நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் இல்ல போர் நடந்துகிட்டு இருக்குது, அங்க நடந்துகிட்டு இருக்குது, பாகிஸ்தான் அடி வாங்கிட்டு இருக்குது பயங்கரமா அப்படின்னு இவன் நம்பிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் புல்வாமாவை நடந்தது மாதிரி இன்னைக்கு இந்த பகல்காம் அட்டாக்கை வந்து இவங்களால மேனிபுலேட் பண்ண முடியல. அப்படின்னும் போது இவர்கள் மக்கள் மன்றத்திலே அம்பலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் இதை பேசுவதை விட முஸ்லிம் அல்லாத மக்களிடம் பார்த்து நாம் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கிறது. இன்னைக்கு நாம இந்த லாஸ்ட்ல வந்து இப்ப வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில்ல வந்து நிக்கிறோம். இதுவரை நீங்கள் சாதித்த சாதனைகள் என்ன? திடீர்னு நைட்டோட நைட்டா திருட்டுத்தனமாக வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. Give me 50 days, burn me alive if I am wrong என்றார்கள். 50 நாள் கொடுங்க, நான் தப்பா செஞ்சுட்டேன், என் முடிவு தப்புன்னா என்ன உயிரோட கொளுத்திருங்கன்னார் நரேந்திர மோடி. Give me 50 days, burn me alive if I am wrong. முஸ்லிம் அல்லாத மக்களை பார்த்து, எனதருமை இந்து சொந்தங்களை, கிறிஸ்தவர்களை, புத்த மதத்தை சார்ந்தவர்களை, ஜெயினர்களை, பார்சிகளை, சீக்கியர்களை பார்த்து கேட்கிறேன், 50 நாள் கடந்து விடவில்லையா? இன்னும் அந்த டிமானிட்டைசேஷனால் என்ன நன்மை இந்த மண்ணிற்கு ஏற்பட்டது? ஒன்றிய அரசு, பாஜக அரசு இதுவரை கொண்டு வந்துள்ள எந்த திட்டத்தினாலும் பொதுமக்களுக்கு நன்மை ஏற்பட்டிருக்கிறதா? நான் வந்தால்
இந்திய ரூபாயின் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வெறும் 60 ரூபாயாக இருந்தபோது வானத்துக்கும் பூமிக்கும் பேசியவர்கள். நரேந்திர மோடி ஒரு மேடையிலே பேசுகிறார், எனக்கு ஒண்ணுமே புரியல, சைனாவுடைய கரன்சி இறங்க மாட்டேங்குது, ரஷ்யாவுடைய கரன்சி இறங்க மாட்டேங்குது, அமெரிக்காவுடைய கரன்சி இறங்க மாட்டேங்குது, வெளிநாடுகளுடைய கரன்சி இறங்க மாட்டேங்குது, இந்தியாவுடைய கரன்சி மட்டும் இறங்கிட்டே இருக்க, நான் வந்து நான் அப்படி தூக்கி நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு 85 ரூபாயை நெருங்கி இருக்கிறது. என்ன சாதனையை செய்தீர்கள்? டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டு a person with zero economic knowledge will opt for demonetization. இது சொன்னது யார் தெரியுமா? பொருளாதார அறிவு பூஜ்ஜியமாக இருக்கும் ஒருவன் தான் டிமானிட்டைசேஷன் கொண்டு வருவான். இது சொன்னது யார் தெரியுமா? இது சொன்னது யார் தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுடைய புருஷன், இந்த பரகலா ராஜன் ஒருத்தர், அவர் தான் சொல்றாரு, சுத்தமா பொருளாதார அறிவே இல்லாதவன் தான் இதை கொண்டு வருவான் அப்படின்னு. சிலிண்டர் விலை நான் வந்தால் மாறிவிடும் என்றார். இன்னைக்கு என்ன ரேட்டு? நான் சைனாவுக்கு சிவந்த கண்களை காட்டுவேன் என்றார். கட்டையை வச்சுட்டு துரத்துறான் ராணுவ வீரர்களை. கருப்பு பணத்தை மீட்டுருவேன், அதன் மூலமா தீவிரவாதத்தை ஒழிச்சிருவேன். கருப்பு பணத்துக்கு தீவிரவாதத்துக்கு சம்பந்தம் இருக்குது ஒரு ஓரத்துல. கருப்பு பணத்தை மீட்டு தீவிரவாதத்தை ஒழிச்சிருவேன். 370 ஆர்டிகல் அப்ரகேட் பண்ணா பிரிவு 370 எடுத்து விட்டால் ஒரு பிரச்சனை இருக்காது. பாலாறும் தேனாருமா ஓடும். நான் காஷ்மீர்ல ஓடிருச்சா? ரத்தாறு தான் ஓடுது. இதுவரை இவர்கள் செய்த திட்டங்கள் இந்த தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இந்திய தேசத்தின் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Take a particular community, target them and find fault on them for everything that goes wrong என்றான் ஹிட்லர். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அவர்களையே குறிவையுங்கள், எது தவறாக நடந்தாலும் அவர்கள் தான் காரணம் என்று சொல்லுங்கள். இதுவே நீங்கள் அரசியல் ரீதியாக எடுக்கும் தவறான முடிவுகளுக்கு to hide their inability in governance, உங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உங்களுடைய கையாளாகத்தனத்தை மறைக்க வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அவர்களையே குறிவையுங்கள், எது தவறாக நடந்தாலும் அவர்கள் தான் காரணம் என்று சொல்லுங்கள் என்று அன்றைக்கு ஹிட்லர் சொன்னதைத்தான் இன்றைக்கு நரேந்திர மோடி அவருடைய அரசின் அத்தனை பேரும் முஸ்லிம் சமூகத்தை எதிர்த்து, முஸ்லிம்களுடைய சொத்துக்களை குறிவைத்து, முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தளத்தை குறிவைத்து, முஸ்லிம்களுடைய வரலாற்றை குறிவைத்து, முஸ்லிம்களுடைய இடங்களை குறிவைத்து, முஸ்லிம்களுடைய வழிபாட்டை குறிவைத்து, முஸ்லிம்கள் வழிபாடு செய்யும் முறைகளை குறிவைத்து, அனைத்தையும் குறிவைத்து முஸ்லிம்களை தாக்குவதற்கு காரணம் இவர்களுடைய அரசியல் அதிகாரத்தை, இவர்களுடைய தோல்வியை மறைப்பதற்காக என்பதை உலக மக்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில் மூலமாக நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா அதனால தான் இன்றைக்கு இதை எதிர்த்து நீதிமன்றம் சென்றவர்கள் வரலாற்று பக்கங்களை புரட்டி பாருங்கள். எனக்கு முன்னால பேசிய பார்வை அழகா சொன்னார். வரலாற்று பக்கங்களை புரட்டி பாருங்கள். இதற்கு முன்னரும் நிறைய பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிமுடைய பிரச்சனைக்காக சென்றிருக்கலாம். ஆனால் இந்த முறை இட் இஸ் a clear cut anti constitutional amendment என்பதை மிக தெளிவாக, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான சட்டம் என்பதை மிக தெளிவாக உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துச் சென்றவர்கள் பெரும்பான்மையானவர்கள் 95% முஸ்லிம் அல்லாதவர்கள். அப்படின்னா இன்றைக்கு இவர்கள் அம்பலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய வரலாற்றை மறைக்க வேண்டும். இன்னைக்கு இந்த தேவர் கொண்டான்னு ஒருத்தன் வரலாற்றுல வந்து டைம் மிஷின் கிடைச்சு தெரியும் தானே தேவர் கொண்டா? அது எப்படி தெரியாம இருக்கும்? தேவர் கொண்டான்னு ஒருத்தன் வரலாறுல எனக்கு வந்து டைம் மிஷின் கிடைச்சு பின்னால போனா ஆங்கிலேயர்களுக்கு 2 அறை கொடுப்பாராம். ஆங்கிலேயருக்கு 2 அறை கொடுப்பாராம். அவுரங்கசீப்புக்கு 3 அறை கொடுப்பாராம். அறை ஸ்லாப். இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில் என்பது என்ன குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நமக்கு என்ன நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்கன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட ஏதோ வக்ஃப் சொத்துல இருந்து பெரிய பணம் வருது போல இருக்கு முஸ்லீம்களுக்கு மாசம் மாசம். இப்போ இந்த திருத்த சட்டம் கொண்டு வந்த உடனே இந்த பணம் எல்லாம் நின்றுச்சுன்னு கத்துறானுங்க ரோட்ல. அப்படி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னால என்னமோ அதேதான் இனிமேலும். இது வரைக்கும் நமக்கு இந்த சொத்துல இருந்து ஒன்றும் கிடைக்கல. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இது ஒரு அடையாள அழிப்பு. முஸ்லிம்கள் இங்கு இருந்தார்கள் என்பதற்கான அடையாளம் இருக்கக்கூடாது. 1511 பிறந்தார் துளசிதாசர். 1511 பிறந்தார் துளசிதாசர். இன்றைக்கு இந்துக்கள் மிக புனிதமாக பாடக்கூடிய ராம்சரித் நமாஸை எழுதியவர் துளசிதாசர். அதே போல இன்னைக்கு கலவரம் பண்றான் பாருங்க, அனுமன் சாலிசாந்து. அதை படிச்சுக்கிட்டே போய் பள்ளியாசர் எதிர்ப்பு நிற்கிறான் அனுமன் சாலிசா. அந்த அனுமன் சாலிசாவை எழுதியவர் துளசிதாஸ். இந்தியாவில் பக்தி மூமெண்டை கொண்டு வந்தவர் துளசிதாஸ். அவர் பிறந்தது 1511. 1528 தான் பாபர் ராமர் கோயிலை இடித்துவிட்டு மஸ்ஜிதை கட்டினார் என்று சொல்வார்கள். அவர் அயோத்தியில தான் வாழ்ந்தார். யாரு? துளசிதாசர். சாதாரண துளசிதாசர் இல்ல. அவரை நீக்கிட்டு ராமருடைய வரலாற்றை யாரும் எழுத முடியாது.
இன்னைக்கு அவர்கள் இந்துக்களுடைய புனிதமாக பாடக்கூடிய ராம் சரித் நமாஸாக இருந்தாலும் சரி, அனுமன் சாலிசாவாக இருந்தாலும் சரி, அதை எழுதியவர் துளசிதாஸ். அந்த துளசிதாஸை கேட்டார்கள். அதுதான் இந்தியாவின் சமூக ஒற்றுமையை, இந்தியாவின் ஒருமைப்பாட்டை துதித்து பாடக்கூடிய ஒன்று. அந்த துளசிதாஸை கேட்டார்கள், முஸ்லிம்களோடு இப்படி இணக்கமாக இருக்கிறீர்களே ஏன் என்று கேட்டார்கள். துளசிதாஸ் 1511 எந்த காலகட்டம்? பாபர் மசூதி, ராமர் கோயில் இடித்து கட்டப்பட்டதாக சொல்லப்பட்ட அதே காலகட்டம். அந்த துளசிதாசிடம் கேட்டார்கள். அப்ப அவர் சொன்னாரு, மாங் கே ஹைபோ மஸ்ஜித் மே சைபோ அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? மாங் கே ஹைபோ மஸ்ஜித் மே சைபோ அப்படின்னாரு. இன்னைக்கு அது ஃபேமஸ் அவர் சொன்னது. நான் என்னுடைய வாழ்க்கைக்கு உணவு பொருட்களை யார்கிட்ட வாங்கி சாப்பிட்டு கழிச்சுக்கிறேன். மாங் கே ஹைபோ மஸ்ஜித் மே சைபோ, நான் ஒதுங்க வேண்டும், உறங்க வேண்டும் என்றால் நான் மஸ்ஜிதுகளை தேர்ந்தெடுக்கிறேன் என்று துளசிதாசர் சொன்னார். 1528 ஒரு கால் ராமர் கோயில் இடிக்கப்பட்டு பாபர் மசூதி கட்டப்பட்டிருந்தால் அப்பேற்பட்ட துளசிதாசர், அயோத்தியில் வாழ்ந்த துளசிதாசர், இந்த உலகத்திற்கே அனுமன் சாலிசாவை கொடுத்த துளசிதாசர், இந்த உலகத்திற்கே ராம் சரித் நமாஸை கொடுத்த துளசிதாசர் 1528 ராமர் கோயிலுடைய கண்ணுக்கு முன்னால் இடிக்கப்பட்டு பாபர் மசூதி கட்டப்பட்ட பிறகும் மான் கே ஹைபோ மஸ்ஜித் மே சைபோ என்று சொன்னாரா? வரலாற்றை திரிக்க நினைக்கிறார்கள். இன்றைக்கு என்ன? எதுக்கு வக்ஃப் சொத்தை பறிக்க வேண்டும்? உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ் கூறும் நல்லுறவு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடம் இருப்பதினாலோ நம்மை விட்டு செல்வதினாலோ பொருளாதார ரீதியாக முஸ்லிம்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, எந்த இழப்பும் இல்லை. மாறாக இது முஸ்லிம்களுடைய உரிமையின் மீது தொடுக்கப்பட்ட போர், இது முஸ்லிம்களுடைய அரசமைப்பு சட்டத்தின் மீது தரப்பட்ட உரிமைகளின் மீது தொடுக்கப்பட்ட போர். அதை உலக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவுரங்கசீப்புக்கு 3000 கொடுப்பாரா, பிரிட்டிஷுக்கு 2000 கொடுப்பாரா? நம்ம கூப்பிட்டு முஸ்லிம்ஸ, நான் ஒரு ஸ்கூல்ல வாத்தியாரா இருந்தேன். அப்ப கிளாஸ் நடத்தும் போது கேட்டேன், முஸ்லிம்களுக்கு சுதந்திர போராட்டத்தில் பங்கு இருக்கு தெரியுமா? முஸ்லீம் அப்பா அவன் கேட்டான், நம்மளுக்கும் சுதந்திர போராட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? எந்த அளவுக்கு அது இறங்கி இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்சிஆர்டில இருந்து சிலபஸ்ல இருந்து அவுரங்கசீப், பாபர், ஹுமாயூன் எல்லாருடைய வரலாறு எடுத்தான். அது இட்ஸ் வெரி கிளியர். வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில்லுங்கிறது இட்ஸ் a டூல், அவ்வளவுதான். இதன் பின்னால் இருக்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு அடையாள அழிப்பு, இது ஒரு வரலாற்று திரிப்பு. வரலாற்றில் முஸ்லிம்கள் இருந்தார்கள், ஆண்டார்கள், சீரும் சிறப்புமாக ஆண்டார்கள், நேர்மையாக இருந்தார்கள். அவுரங்கசீபை சொல்கிறான் he is a fanatic அப்படிங்கிறான். ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தை ஏன் இப்படி கொண்டு வர்றான் அப்படின்னா, 1193 சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி இந்த மண்ணை விட்டு பிரிந்தார். ஜெருசலத்தை மீட்டு அதில் இருக்கக்கூடிய பலஸ்தீனத்தை மீட்டு கொண்டு வந்த சலாஹுதீன் அய்யூபி 1193 இந்த உலகை விட்டு பிரிந்தார். அவர் இறந்ததற்கு பின்னால் 700 ஆண்டுகள் கழித்து, ஏன்னா இன்னைக்கு இந்த வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில் இதே நிலையில் இது விடப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, உறுதியாக என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் ஆண்டாண்டு காலங்களாக வைத்திருக்கக்கூடிய கபரஸ்தானிலே இது வக்ஃபுக்கு சொந்தமான சொத்து அல்ல என்று எழுதுவார்கள். நாம் 500 ஆண்டுகள் 800 ஆண்டுகள் வணங்கி வரக்கூடிய மஸ்ஜிதுகளிலே இது வக்ஃபுக்கு சொந்தமான சொத்து இல்லை என்று எழுதுவார்கள். அதை எதிர்த்த போராட்டம் தான் இது. இது இன்றைக்கு நேற்று நடக்கவில்லை. 700 ஆண்டுகள் கழித்து 1193 சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி இந்த உலகை விட்டு பிரிகிறார். 700 ஆண்டுகள் கழித்து ஜெருசலத்திலே 1917 பிரிட்டிஷனுடைய படை தளபதி எட்மண்ட் ஆலன் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அடக்கஸ்தலத்திற்கு செல்கிறான். டுடே the wars of crusaders are completed. அவருடைய அடக்கஸ்தலத்துக்கு கபர்ஸ்தானுக்கு போறான். டுடே the wars of crusaders are completed. இன்னைக்கு சிலுவை போராளிகளுடைய போர் முடிந்திருச்சுடா சலாஹுதீன். எப்ப அவர் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 700 வருஷம் கழிச்சு. 700 வருஷம் கழிச்சு இவர்களுக்கு உண்மையான போராளிகளுடைய கபர்ஸ்தான் கூட குள்ளநடுக்கத்தை கொடுக்கும். 700 வருஷம் கழிச்சு போய் அவருடைய கபர்ஸ்தான்ல சொல்றான். அதற்கடுத்து மீண்டும் பிரான்ஸ் படை தளபதி ஹென்றி கொராட் திரும்ப அங்க போறான். ஹென்றி கொராட் அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு போறான். ஒரு 703 வருஷம் கழிச்சு அங்க போறான். அப்ப போய் அவருடைய கபர்ஸ்தான் மேல கால் வைத்து சொல்கிறான். அவருடைய கபர்ஸ்தானின் மீது கால் வைத்து சொல்கிறான், அவேக் சலாஹுதீன், சலாஹுதீன் எந்திரி, அவேக் சலாஹுதீன், we have returned, my presence here concerns the victory of the cross over the crescent அப்படிங்கிறான். அவருடைய கபர்ஸ்தான் மேல கால் வச்சு, சலாஹுதீன் எழுந்திரு, நான் இங்கு வந்திருப்பது என்பது உன்னை நாங்கள் வீழ்த்தி விட்டோம் என்பதை சொல்வதற்காக இங்கு வந்திருக்கிறோம். இப்ப தெரியுதா வக்ஃப் அமெண்ட்மென்ட் எதுக்கு அப்படின்னு? இஸ்லாமியர்களுடைய அடையாளங்களின் மீது,
இஸ்லாமியருடைய வரலாறுகளின் மீது இதை எதிர்ப்பதற்கான அவசியம் ஏன் இருக்கிறது என்பதை இங்கு சொல்லிக்காட்ட விரும்புகிறேன். இது இன்றைக்கு நேற்றல்ல. இஸ்லாமியர்களுடைய வரலாறு எங்கெல்லாம் இருந்ததோ, முஸ்லிம்கள் ஆண்டார்கள், முஸ்லிம்கள் வென்றார்கள், முஸ்லிம்கள் கோலோச்சினார்கள் என்று எங்கெல்லாம் வரலாறு இருக்கிறதோ அங்கெல்லாம் இவர்கள் இப்படித்தான் சென்றிருக்கிறார்கள். அதற்குத்தான் அவுரங்கசீபினுடைய அடக்கஸ்தலத்துக்கு சென்றார்கள். அவுரங்கசீப் துளசி காசி விஸ்வநாதர் கோயில் அருகே அவர் தன்னுடைய படையோடு சென்று கொண்டிருந்த போது, தன்னுடைய இந்து மன்னர்களோடு தன்னுடைய படையோடு சென்று கொண்டிருந்த போது, அந்த இடத்திலே அவரோடு வந்த இந்து மன்னர்களுடைய இளவரசிகள், பூட்டப்பட்ட பல்லக்கிலே வந்த இளவரசிகள் புனித கங்கையிலே நீராட வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போது பூட்டப்பட்ட பல்லக்கிலேயே அந்த புனித கங்கைக்கு நீராடுவதற்கு எல்லா இளவரசிகளையும் அவுரங்கசீப் தன்னுடைய தலைமைத்துவத்தின் மூலமாக அனுப்பி வைத்தார். சென்ற அனைத்து இளவரசிகளும் திரும்பி வந்தார்கள். அதில் ஒரே ஒரு இளவரசி, கட்சி நாட்டின் இளவரசி மட்டும் திரும்பி வரவில்லை. கட்சி நாட்டின் இளவரசி திரும்பி வரவில்லை. உடனே எங்கெங்கோ தேடி பார்த்தார்கள், கிடைக்கவில்லை. அவுரங்கசீப் தன்னுடைய படையில் இருக்கும் தெளிவான 2 பேரை அனுப்பி வைத்தார். அனுப்பி வச்சு போய் பார்த்துட்டு வந்த உடனே எங்கெங்கோ தேடி கிடைக்காம காசி விஸ்வநாதர் கோயிலினுடைய அடித்தளத்திலே அந்த கோயிலுடைய பூசாரிகள், அந்த கோயிலுடைய நம்பூதிரிகளே சேர்ந்து முனகல் சத்தத்தோடு அந்த இளவரசி படுத்து கிடந்தார். இதை பார்த்த அவுரங்கசீப் கொதித்தெழுந்து வெளியே வந்து அந்த அரசிகளுடைய கட்சி இளவரசியோடு சேர்த்து அந்த மன்னர்களிடத்தில் கேட்டார், இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று. பிரபுக்களை அழைத்து கருத்து கேட்க வேண்டும் என்றார்கள். பிரபுக்களை அழைத்து கருத்து கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த கோயிலின் புனிதம் கெட்டுவிட்டது, கீழே இவர்கள் மிகப்பெரிய வன்புணர்வை கற்பழிப்பை செய்து விட்டார்கள் என்று. உடனடியாக அந்த கோவிலின் பூசாரிகளுக்கு தண்டனையை கொடுத்துவிட்டு அந்த கோவிலை பிரபுக்களுடைய கருத்தின்படி இடித்து வேறு இடத்தில் கட்டச் சொன்னார் அவுரங்கசீப். இதுதான் வரலாறு. இடித்து கட்டினார் என்றால் இதற்காகத்தான் இடித்து கட்டினார் என்று தன்னுடைய வரலாற்று புத்தகத்திலே, இஸ்லாமும் இந்திய கலாச்சாரமும் என்கின்ற புத்தகத்திலே பிஷம்பர்நாத் பாண்டே, பிற்காலத்திலே ஒடிசாவிலே கவர்னராக இருந்த பிஷம்பர்நாத் பாண்டே தன்னுடைய புத்தகத்திலே 71 பக்கத்திலே இந்த வரலாற்று குறிப்பை சொல்லி காட்டுகிறார். தன்னுடைய வரலாற்றில் இப்படித்தான் இதை செய்தார். ஆனால் மாறாக இன்றைக்கு அதே காசி விஸ்வநாதர் கோயிலிலே ஜான்வாபி மஸ்ஜிதுக்கு இந்த இடத்தை அவுரங்கசீப் இடித்துவிட்டு தான் கட்டினார் என்று ஒரு பொய்யான வரலாற்றை மாற்றி கூறுகிறார்களே, இதற்கு காரணம் அவுரங்கசீப்பின் மீது ஒரு வரலாற்று துவேஷத்தை இவர்கள் கொண்டு வருவதற்கு காரணம் வரலாற்று பூர்வமாக முஸ்லிம்களின் மீதும் முஸ்லிம்களுடைய சொத்துக்களின் மீதும் ஒரு அவதூறை, அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கம். அதே அவுரங்கசீப் தான் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி நாள் வரை தன்னுடைய தந்தையாக இருந்தாலும், ஷாஜஹான் தன்னுடைய தந்தையாக இருந்தாலும், அரசு சொத்தில் இருந்து கஜானாவில் இருந்து உன்னுடைய மனைவிக்காக நீ அரசு கஜானாவில் இருந்து பொருளாதாரம் எடுத்து தாஜ்மஹாலை கட்டியது தவறு என்று சொல்லி அவரை சிறைபிடித்து அவரை சிறையில் அடைத்த ஒரே நேர்மையான மன்னன் இந்த மண்ணில் வாழ்ந்தான் என்றால் அது அவுரங்கசீப் தான். தன்னுடைய சொந்த சகோதரனையும் சிறைபிடித்து நேர்மையை நிலைநாட்டிய ஒரே வரலாற்று நாயகன் அவுரங்கசீப். தான் வாழும் கடைசி நாள் வரை தொப்பியை தன்னுடைய கைகளால் தைத்து தன்னுடைய வாழ்நாளின் கடைசி நாளில் கூட நான் இறந்து விட்டால் இந்த 14 காசுகளை வைத்துத்தான், இந்த 41 ரூபாயை வைத்துத்தான் என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய சொந்த செலவிலே தான் தொப்பியை தைத்து தான் குர்ஆன் பிரதிகளை தன்னுடைய கைகளால் எழுதி அதை எதிரிகள் கூட மறுக்க மாட்டார்கள். அவுரங்கசீப் தான் வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு நாள் கூட அரசு கஜானாவில் இருந்த நையா பைசாவை தொடாத ஒற்றை மானஸ்தர் இந்த மண்ணில் வாழ்ந்தார் என்றால் அது அவுரங்கசீப் தான். அந்த அவுரங்கசீப்பை இந்த கோயிலை இடிச்சு தான் மசூதி கட்டினாரு. இதெல்லாம் தெரியணும்னா வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில்லை கொண்டு வரணும். இந்த வரலாற்றில் இருக்கக்கூடிய இந்த இடங்களை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் வக்ஃபில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை தீர்க்க வேண்டும். அப்போ அமைச்சர் எழுந்து பேசுகிறார், இதை வக்ஃபில் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்ணிடுவோம், ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றிடுவோம், டிஜிட்டலைஸ் பண்ணிடுவோம். மாற்றிட்டா எந்தெந்த வக்ஃபு சொத்து எல்லாம் கோளாறாக இருக்குதோ, எந்தெந்த சொத்துக்கள்லாம் பறிக்கப்பட்டிருக்குதோ அதெல்லாம் உடனே டிஜிட்டல் மூலமாக கிடைச்சிடும். ஒன்றிய அமைச்சர் இருந்து பேசுகிறார். கேரளாவில் இயற்கை பேரிடர் வந்துச்சு, எவ்வளவு பேர் செத்தாங்க, எவ்வளவு பாதிப்பு வந்துச்சு சொல்லுங்க. இல்ல, அரசிடம் அந்த கணக்கு இல்லை, டேட்டா இல்லை, அரசிட்ட அந்த டேட்டா இல்லை. சரி, இதுவரை மெடிக்கல் இன்டென்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள், இந்த பிராக்டிஸ்ல இருக்கக்கூடிய டாக்டர்கள்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையே, கைவிட்டு எண்ணலாம், ஒரு 100க்குள்ள தான் இருக்கும். அதனுடைய தகவல் இருக்கா? இல்ல, அந்த தகவல் இந்த அரசிடத்தில் இல்லை. சரி,
அட்ராசிட்டிஸ், SC/STக்கு எதிரான அட்ராசிட்டிஸ் இந்தியாவில் நடக்குது, மாணவர்களுக்கு காலேஜஸ்ல நடக்குது, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நடக்குது. இதற்கு எதிரான தகவல் இந்த அரசியல் இருக்கா? இல்ல, அரசியல் தகவல் இல்ல. நோ டேட்டா கவர்மெண்ட். NDA நோ டேட்டா அலையன்ஸ். ஏண்டா, எதுக்குமே உங்களிடத்துல தகவல் இல்ல, எதை பற்றியும் உங்களிடத்துல தரவில்லை, எத்தனை பேர் செத்தாண்டதுக்கு தரவில்லை, விவசாய போராட்டம் நடந்தது எத்தனை பேர் இறந்தார்கள் தரவு இருக்கிறதா? இந்த அரசிடத்திலே தரவில்லை. நோ கம்ப்யூட்டரைஸ்டு, நோ டிஜிட்டலைஸ்டு டேட்டா ஆன் தட். இந்த அரசிடத்திலே தரவில்லை. கொரோனாவில் எத்தனை பேர் இறந்தார்கள்? இந்த அரசிடத்தில் தரவில்லை. நீங்கள் கோடான கோடி வக்ஃபு சொத்துக்களை, லட்சக்கணக்கான ஏக்கர் உள்ள வக்ஃபு சொத்துக்களை நாங்கள் ஒரே நாளில் டிஜிட்டலைஸ் செய்து விடுவோம் என்று சொல்கிறீர்கள். அடிப்படையில் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இது ஏன் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது? புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அன்றைக்கே சொல்லிவிட்டார். நாளைக்கு இது போன்ற மக்கள் வருவார்கள், அவர்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராகவே சட்டங்களை இயற்றுவார்கள். இந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். 1950 ஜனவரி 26 புரட்சியாளர் அம்பேத்கர் சோகமாக காணப்படுகிறார். தன்னுடைய கருத்தை சொல்கிறார். இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது, இன்னும் ஒருமுறை இந்தியா தன்னுடைய சுதந்திரத்தை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றார். அதே மேடையிலே பேசுகிறார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், எந்த முறை எப்போது அரசமைப்பு சட்டத்தினுடைய விதிகளை இவர்கள் மதிக்காமல் செல்வார்களோ அன்றைக்கும் என்றைக்கு ஒரு தனி மனிதனை வழிபட்டு அவர் சொல்றார். ஸ்டூவர்ட் மில், ஜான் ஸ்டூவர்ட் மில் என்கின்ற பொலிட்டிக்கல் சயின்டிஸ்டுடைய கருத்தை சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார். You should not lay your liberty even at the feet of the great men என்று சொல்கிறார். அவர் எவ்வளவு சிறந்த பெரிய மனிதராக இருந்தாலும் அவருடைய கால்களின் கீழாக உங்களுடைய சுதந்திரத்தை நீங்க போற்றக்கூடாதுன்னு இன்றைக்கு நரேந்திர மோடி என்கின்ற தனி மனிதனுக்கு எதிராக தன்னுடைய ஒட்டுமொத்த சுதந்திரத்தையும் போட்டு விட்டார்கள். அவனுடைய கால்களை அனைத்தையும் செலுத்தி விட்டார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் பயந்த அந்த சுதந்திரத்திற்கு பின்னால் மீண்டும் ஒருமுறை இந்த தேசம் மொனார்ச் என்கின்ற சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற அச்சத்தை இன்றைக்கு நமக்கு உண்டாக்கி இருக்கிறார்கள். அப்படி என்றால் மீண்டும் ஒரு முறை இந்த சமூகத்தில் அஹமதுல்லா ஷா மதராசிகள் உருவாகி வர வேண்டும். இதே குடகு பகுதியிலே மக்கான் கான் மஹபூப்தீன் தூக்கிலிடப்பட்டார்கள் சுதந்திர போராட்டத்திற்காக. The liberty what we are enjoying through the constitution was ensured by the Muslims. Almost கிட்டத்தட்ட இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக இந்த இந்தியா எந்த சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதோ அதில் பெரும்பகுதி பங்கை முஸ்லிம்கள் பங்காற்றினார்கள். முஸ்லிம்கள் சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டிக்குடி என்று சொன்னபோது தன்னுடைய குரவழியை அறுத்துக் கொண்டு செத்தான் முகமது ஹசன் என்கின்ற முஸ்லிம். சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டிக்குடி என்று சொன்னபோது குடகு பகுதியிலே மக்கான் கான் மஹபூப்தீன் தூக்கிலிடப்பட்டார்கள். இன்றைக்கு அதே அயோத்தி இருக்குது, ஒரு ஆலிமாக இருந்து கொண்டு அஹமதுல்லா ஷா மதராசி என்கின்ற ஒரு மௌலவி துறவி வேஷம் போட்டுக்கிட்டு வீடு வீடா போய் சமஸ்தானமா போய் சுதந்திர வேட்கையை ஊட்டினார். அப்படி ஊட்டிய போது ஆங்கிலேயர்கள் அவருடைய தலைக்கு 50,000 ரூபாய்கள் நியமித்தார்கள். 50,000. அந்த 50,000 பெறுவதற்காக அண்ணன் உங்களை பார்க்கணும்னு கூப்பிடுறாரு அப்படின்னு கூப்பிட்டான். அண்ணன் உங்களை பார்க்கணும்னு கூப்பிடுறாரு. அயோத்தி மன்னனின் தம்பி பாவன், அண்ணன் உங்களை பார்க்கணும்னு கூப்பிடுறாரு. போறாரு. போனா மறைஞ்சிருந்தவரை சுட்டு, இதாங்க வரலாறு, இதுதான் வரலாறு. என்றைக்கும் துரோகத்தினாலும் அநீதிகளினாலும் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம். அயோத்தி மன்னனின் தம்பி பாவன் ஒளிஞ்சிருந்து சுட்டு அவர் தலையை அறுத்து கொண்டு போய் ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்து பிச்சை காசுகள் 50,000 அஹமதுல்லா ஷா மதராசி அவர்கள் காட்டி கொடுத்தார்கள். என்றைக்கும் காட்டி கொடுத்து வீழ்த்தப்பட்டிருக்கிறோம், சூழ்ச்சிகளால் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பொழுதும் உரிமையை இழந்து ஈன மரணத்தை ஒருபோதும் இந்த சமூகம் சந்தித்ததில்லை. மன் குத்தில தூண மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், மன் குத்தில தூண அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீத். உன் கண்ணுக்கு முன்னால் உனக்கான உரிமை பறிக்கப்பட்ட போது வாய் மூடி இருக்காதே, அதே இடத்தில் களமாடு. நீ களமாடும் இடத்தில் நீ சுடப்பட்டால், வெட்டப்பட்டால், வீழ்த்தப்பட்டால், கொல்லப்பட்டால் உனக்கு ஷஹாதத்தின் அந்தஸ்தை தருகிறேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கேட்டு 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 உளமேறி நிற்கும் சமூகம் இந்த சமூகம். You cannot even figure it out. எப்படிடா இது நடக்குது யோசிச்சு பாருங்க. பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது, ரத யாத்திரை நடக்கிறது. ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறேன். ஐபி டிபார்ட்மெண்ட் மூலமாக இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். ஒன்றிய அரசுக்கு பகிரங்க எச்சரிக்கை தருகிறேன். ரத யாத்திரை நடந்தது,
இடிக்கப்பட்டது முஸ்லிம்களுடைய இடம், வெட்டப்பட்டது முஸ்லிம்கள், கொல்லப்பட்டது முஸ்லிம்கள். மகாராஷ்டிராவிலே அப்போது பால் தாக்கரே எழுதுகிறார், சாம்னாவிலே கலவரத்தை செய்யுங்கள் என்று ஓப்பனாக எழுதுகிறார். போதுமான அளவு தாக்கியாகிவிட்டது, முடியுங்கள் என்று எழுதுகிறார். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஞான்வாபி மஸ்ஜிதுக்கு எதிராக நீதிமன்றம் சொல்கிறார்கள், அது ஃபவுண்டைன் இல்ல, அது லிங்கம் என்கிறார்கள். இமிடியேட்லி the court orders for survey. உடனே சர்வே பண்ணணும். பாதி பள்ளியாசல மூடிட்டு ஹவுஸ் உள்ள இறங்கிடுறாங்க. இப்ப பாதி பள்ளியாசல் தான் இருக்கு. பிரச்சனை முத்துகிறது. சிஐஏ போராட்டம் நடக்கிறது. இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத வகையில் சிஐஏ போராட்டத்தில் கலந்து கொண்டவருடைய வீடுகளை இடித்தது யூபி அரசாங்கம். அவர்களை சிறையில் அடைத்தது யூபி அரசாங்கம். அவர்களுக்கு ஆதரவாக வருபவருடைய வீடுகளை இடித்தது, அவர்களை சிறையில் அடைத்தது. எல்லாத்தையும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு குரல் கேட்டது, நம்முடைய உரிமை பறிக்கப்படுகிறது. சம்பாலிலே, சம்பால் பள்ளிவாசல், ஷாஹி ஈத்கா பள்ளிவாசல் பிரச்சனை. திரும்ப ஞானவாபி மாதிரியே பண்ணிடுவாங்க போல தெரியுது. இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு இழப்பு, இவ்வளவு நஷ்டம், இவ்வளவு உயிர் சேதம், அதற்கு பின்னாலும் கிளர்ந்து வந்தது ஒரு சமூகம். தன் உயிரை துச்சமென மதித்து களத்திற்கு வந்தது. 4 பேர் களத்திலே சுடப்பட்டு ஷஹீதானார்கள். இன்றைக்கு மஸ்ஜித் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. நீ யூபி தானே, அடிப்படை இடம் தானே. யூ கேன் நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் அவர் ஸ்பிரிட். இப்படிதான் ஒரு வாட்டி பேப்பர் கொடுத்து, இல்ல நான் சொல்றேன், இன்னும் இப்ப அண்ணன் மாதிரி முக்கியமான தலைவர் வரல, இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசுங்க நாங்க போல இருக்கு. நான் பேப்பர் வாங்கிட்டு பேப்பர் கொடுத்து முடிச்சிட்டேன். அந்த மாதிரி எங்க விட்டேன்? You could never ever underestimate Muslim spirit when it comes about our rights. எங்களுடைய உரிமை என்று வந்தபோது, எங்களுடைய உரிமை என்று வரும்பொழுது, அரசமைப்பு சட்டத்தில் தரப்பட்டிருக்கும் உரிமை, we have got the right to profess, practice, propagate our own religion. நான் புதுக்கோட்டை ஜமாத்துல் உலமா நிகழ்ச்சியில் உரையாற்றும் போது சொன்னேன், உச்ச நீதிமன்றத்திற்கு நிச்சயமாக இந்த வழக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் இங்கே நின்று கொண்டு சொல்கிறேன், கேளுங்கள். இடைக்கால உத்தரவு வரும், நிச்சயமாக இது இடைக்கால உத்தரவின் மூலமாக தடுத்து நிறுத்தப்படும் என்றேன். அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைய மிகப்பெரிய போராளிகளுடைய சட்ட போராட்டத்தால் அது சாத்தியமானது. ஆனால் வெறும் சட்ட போராட்டம் மட்டுமல்ல, அதை இணைந்த கள போராட்டங்கள் தான் அதை சாத்தியப்படுத்துகிறது. சம்பாலிலே 4 ஷஹீதுகள் உயிரை கொடுத்ததற்கு பின்னால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? no further petitions will be allowed. இனிமே இந்த சர்வேக்காக எந்த ஃபர்தர் பெட்டிஷன்ஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உடனே ஸ்டே, இல்ல சர்வே எல்லாம் வேணாம், நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி. இந்த மண்ணில் போராட்டங்கள் தான் களங்களை தீர்மானிக்கிறது. பாலைவன போராளி புரட்சியாளர் உமர் முக்தாருடைய வார்த்தைகளை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். either we fight or we die, but we never surrender. ஒன்று நாங்கள் போராடுவோம் அல்லது போராட்ட களத்தில் உயிரை கொடுப்போம். சரணடையும் ஈடத்தனம் எங்கள் ரத்தத்தில் இல்லை என்பதை இந்த ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹித் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.